அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம முஸ்லிமான அவங்களுடைய வீட்டில் வெளியில பார்ப்போம். இது அல்லாஹ்வுடைய அருள் கொடை என்று போர்டு போட்டிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ஹலாலான முறையில் சம்பாரிச்சு அந்த வீடு கட்டியிருந்தாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அவங்க பேங்க் மூலியமாக லோன் வாங்கிட்டு அந்த வீடு கட்டியிருந்தாங்கன்னா இது அல்லாஹ்வுடைய அருள் கொடை என்பதற்கு எந்த ஒரு உண்மையும் இல்லை. அது அவங்க பொய் தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லோன் கட்டக்கூடிய அந்த வீடை ஒருபோதும் விரும்பவே மாட்டான். அதுல அல்லாஹ்வுடைய சாபம் தான் உண்டாகும். வெளியே அல்லாஹ்வுடைய பர்க்கத் கண்டிப்பாக, அல்லாஹ்வுடைய அருள்கடை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது லோன் வாங்கி வீடு கட்டுனா. இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, லேண்ட் இருக்கா, அப்போ இந்த லேண்டை வச்சு பேங்க்ல லோன் ஈஸியாக வாங்கிடலாம், வீடு கட்டிடலாம் அப்படின்னு முஸ்லீம் மக்கள்கள் இப்போ அசால்ட்டாக இருக்கிறாங்க. அது ஹலாலா ஹராமா என்று பேணுவதே இல்லை. அல்லாஹ் குரான்ல சொல்றான், நீங்க வட்டி பக்கம் நெருங்காதீங்க என்று சொல்கிறான். அது ரொம்ப ரொம்ப பாவமானது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இஸ்லாம் மார்க்கத்தில் வட்டி யாரு கொடுக்குறாங்களோ வாங்குறாங்களோ அவங்க சேரும் இடம் நரகம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே யார் இஸ்லாத்தோடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான மூமினாக இருப்பார்கள். யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஃபாலோ பண்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அன்பில் பொறுப்பிலும் பாதுகாப்பில் இருப்பார்கள். எனவே நண்பர்களே, இப்போ லோன் வாங்கி ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டில் நம்ம போலாமானா போலாம். அவங்களுடைய உறவை துண்டிக்க கூடாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய உணவை நம்ம சாப்பிட்றது ஹராம் தான் ஆகும். ஏன்னா அவங்க அந்த காசை மிச்சப்படுத்தி தான் வட்டி மூலியமாக அந்த வீட்டை ரன் பண்றாங்க. அதனால நம்ம அந்த மாதிரி அந்த உணவை சாப்பிடக்கூடாது. நம்ம இங்கேருந்து போகும்போதே அவங்க வீட்டுக்கு எதுனா திங்ஸ் நம்ம வாங்கிட்டு போகணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வே போதுமானவன். இது அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹராமான வட்டியிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.